வளம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவபெருமான் எழுதிய கடிதத்தில் முதல் கடிதத்தை சென்ற தொகுப்பிலே பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது கடிதம், அதை பற்றி பார்க்க போகிறோம். இரண்டாவது கடிதம் மதுரை அண்ணனிடத்திலே இந்த அரசவையில் அரச கவிஞராக இருந்த பாணப்பத்திரனுக்கு மதுரை ஆழ்வாய் பெருமான் எழுதியதாக ஒரு கடிதம். இந்த பாணப்பத்திரர் வறுமையிலே இருக்கும் பொழுது அவருக்கு பொன்பொருள் வேண்டி ஆளவாய் அண்ணலை வழிபட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பாணப்பத்திரனுடைய கனவிலே இறைவன் தோன்றி, உன்னுடைய தலையணை பக்கத்துல ஒரு ஓலைச்சுவடு வச்சிருக்கிறேன், இந்த ஓலைச்சுவடை எடுத்துட்டு போயிட்டு மலைநாட்டு மன்னன் சேர மன்னன்ட்ட கொண்டே கொடு, அவனுக்கு உனக்கு வேண்டியதை கொடுப்பான் அப்படின்னு சொன்னார். அதன்படி என்ன செஞ்சிட்டாருனாக்க, தூங்கி ஏஞ்சி பார்க்குறாரு, பக்கத்துல ஓலைச்சுவடி இருந்தது. அடடா, ஆளவாய் அண்ணன் நமக்கு அருள் புரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஓலைச்சுவடி எடுத்துக்கிட்டு அடுத்த நாளை கிளம்பிட்டார் மதுரையிலேருந்து மலைநாட்டுக்கு. இப்போ இருக்கிறது திருவஞ்சைக்கலன் பேரு. அப்போ மலைநாடு திருவஞ்சைக்கலம் கேரளாவில் இருக்குது. சுந்தரமூர்த்தி நாயனார் முக்தி பெற்ற தலம். அந்த தலத்தில் இருக்க சேரம் மன்னன்ட்ட போயிட்டு இதை கொண்டே கொடுக்குறார், இந்த ஓலைச்சுவடியை பார்த்த உடனே மன்னன் சிவபெருமானே நமக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பிரித்து பார்க்குறார். இந்த பிரித்து பார்க்கும் பொழுது கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறாருனாக்கா, மதுரை ஆளவாய் அண்ணல் சேரமான் பெருமானுக்கு எழுதியது. இதை போல என்னுடைய நீ எப்படி என் மேல அனுபவிச்சிருக்கியோ அதே போல என்பால் பாணப்பத்திரன் அனுபவிச்சிருக்கான். அதனால அவனுக்கு வேண்டிய உதவியை நீ செய்து கொடுக்கணும், வேண்டிய பொருள்களை எல்லாம் கொடுத்து உதவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிக்கு ஆளவாய் அண்ணன் போட்டு கொடுத்துட்டாரு. இதை பார்த்த சேரமான் பெருமாள் ரொம்ப மகிழ்ச்சியோடு சந்தேகப்பட்டு, இறைவனையே நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சேரமான் பெருமாள் என்ன செய்யறாக்கா, பாணப்பத்திரத்துக்கு நிறைய திருவுதவிகளாக பொருள் கொடுத்து அனுப்பி வச்சார். இந்த வரலாறானது நம்ம சைவ திருமுறை 12 திருமுறைகள்ல 11ஆம் திருமுறையில முதல் திருமுறையாக 12ஆம் திருமுறையில முதல் பாடல் ஆளவாய் அண்ணலுடைய திருமுகப்பாசுரங்கிற பதிகத்துல வருது. மதிமலி புரிசை என தொடங்கும் பாடல். இதை விவரமா சொல்றதுக்கு டைம் இல்லாதனால இந்த பாடல்களை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை கேட்டு மகிழுங்கள். அடுத்த 3வது சிவன் கையெழுத்தை அடுத்த காணொலியில் காண்போம். நன்றி.